श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலிருந்து 3வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். சமாஹாரசாம்னாம் பிரதிபதமிருச்சாம் தாம யஜுஷாம் லய பிரத்யூஹானாம் லஹரி விததிர் போத ஜலதேஹே கதாதர்பக்ஷுப்யத் கதககுலகோலாஹலபவம் ஹரத்வந்தர்த்வாந்தம் ஹயவதன ஹேஷா ஹலஹலஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 3வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம். சமாஹார சாம்னாம் பிரதிபதம் ருச்சாம் தாம ஜோஷாம், அதாவது 4 வேதங்களில் இருக்கும் ஒரு வார்த்தைக்குமான அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் அந்த ஒரு புண்ணியத்தை நமக்கு தருமாம் அந்த ஹயக்ரீவரின் கணைக்கும் சத்தத்தை கேட்டாள். இப்போ இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை அவர் பாராயணம் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த ஞானானந்தமயம் தேவம் என்ற அந்த முதல் ஸ்லோகத்தை அவர் சொல்லும் போதே அந்த ஹயக்ரீவரின் கணைக்கும் அந்த ஒரு குரல் அவருக்கு, அந்த ஒரு சத்தம் அவருக்கு கேட்டதாம். இப்படி இவர் அந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்த ஆரம்பித்த அடுத்த நொடியே அவருக்கு அபாரமான ஞானம் வந்தது என்று ஏற்கனவே பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்ததே அந்த ஹயக்ரீவரின் கணைக்கும் சத்தம் தான். அப்பேற்பட்ட ஹலஹல என்னும் அந்த ஒரு கணைக்கும் சத்தம் அவருக்கு அனைத்து ஞானத்தையுமே கொடுத்த காரணத்தினால் அந்த ஒரு சத்தத்திலேருந்தே, அந்த ஒரு சத்தத்தின் மகிமையை வச்சே இந்த ஒரு ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை துவங்குகிறார். இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றார் என்றால், சமாஹாரசாம்னாம் பிரதிபதம் ருச்சாம் தாமை ஜோஷாம், அந்த ஹயக்ரீவரின் கணைக்கும் அந்த ஒரு சத்தத்தை கேட்டல் என்றால், அந்த ஒரு சத்தத்தை கேட்டதினால் உனக்கு அந்த 4 வேதங்களை படித்த அந்த 4 வேதங்களின் ஒரு வார்த்தையும் புரிந்து கொண்ட அந்த பலன் கிடைக்கும், அந்த ஒரு புண்ணியம் உனக்கு கிடைக்கும். லயப்பிரத்யூஹானாம் லஹரி விததர் போத ஜலதேஹே, அந்த கணைக்கும் குரலானது ஞானம் என்னும் அந்த கடல்ல எழும்பும் அலைகளைப் போல இருக்கிறது என்று வர்ணிக்கிறாராம் அந்த ஒரு சத்தத்தை. அதனால் ஞானத்தை ஒரு கடலாக எடுத்துட்டோம் என்றால் அந்த கடல்ல வரும் அலைகளாக தான் இந்த ஒரு ஹலஹல என்னும் அந்த ஒரு சத்தம், அந்த ஒரு சவுண்ட் இருக்கிறதாம். லய பிரத்யூஹானாம் லஹரி விததர் போத ஜலதேஹே கதாதர்பக்ஷுப்யத் கதக குலகோலாஹலபவம், அதை கேட்டாலே அவ்வளவு ஒரு ஆனந்தம், அவ்வளவு ஒரு மெய்சிறப்பு ஏற்படுகிறது என்று நம்ம வேதாந்த தேசிகன் நம்ம கிட்ட சொல்றார். கதாதர்பக்ஷுப்யத் கதக குலகோலாஹலபவம் ஹரத்வந்தர்த்வாந்தம் ஹயவதன ஹேஷா ஹலஹலஹ, அதாவது அப்பேற்பட்ட அந்த ஹலஹல என்னும் அந்த கணைக்கும் சத்தம் நம்ம மனதில் இருக்கும் அந்த ஒரு அஜ்ஞானம் என்னும் அந்த இருளை விளக்கி ஞானம் என்னும் அந்த ஒளியால் நம்ம மனதை பரப்புகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த செல்வந்தர், இந்த பணக்காரர் நிறைய சம்பாதிச்சு தன்னோட குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கிறார் என்று பார்த்தோம். ஆனால் இவரோட குடும்பம் இவரை பார்க்கறது ரொம்ப ரேரான விஷயம். இவரும் அவரோட குடும்பத்தை எப்போவாவது இப்போ தான் பார்க்க முடியுமாம். அவரால் எப்பொழுதுமே தன்னோட குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதாம். இப்படி பிஸியாக இருக்கும் இவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை லஞ்சு சாப்பிட்டு இருக்காராம் தன்னோட குடும்பத்தோடு. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கும் அந்த சின்ன குழந்தை, அந்த சின்ன சிறுவன் தன்னோட அப்பாவை பார்த்து கேட்குறானாம், அப்பா நீங்கள் 1 மணி நேரத்தில் எவ்வளோ சம்பாதிப்பேள் என்று இந்த சிறுவன் கேட்குறானாம் தன்னோட அப்பாவை பார்த்து. இதெல்லாம் நீ ஏன் கேட்குற இப்போ என்று அந்த தந்தை திருப்பி கேட்க, இந்த சிறுவன் கேட்குறாராம், அதெல்லாம் இல்லை, நீங்கள் 1 மணி நேரத்தில் இவ்வளோ பிஸியாக இருக்கீங்களே, இவ்வளோ சம்பாதிக்கிறீங்களே, 1 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பேள் என்று கேட்குறானா இந்த சிறுவன். நானா 1 மணி நேரத்தில் 500 ரூபா சம்பாதிக்கிறேன் நான் என்று சொல்கிறானா இந்த தந்தை. இப்படி சொல்லும்போது இதை கேட்டு இந்த சிறுவன், ஓ அப்படியா, சரி எனக்கு ஒரு 200 ரூபா வேணும் என்று இந்த சிறுவன் கேட்குறானாம் தன்னோட தந்தையை பார்த்து. அப்போ தந்தைக்கு கோபம் வர்றதாம், இந்த வயசுலேயே உனக்கு இவ்வளோ காசு எதுக்கு தேவை, நீ இதெல்லாம் உனக்கு தந்தா நீ மிஸ்யூஸ் பண்ணுவ, உன்னால் சரியாக இதை யூஸ் பண்ண முடியாது, உனக்கு 200 ரூபா தர முடியாது என்று இந்த தந்தை தன்னோட சிறுவனை பார்த்து சொல்கிறாராம். இப்படி சொல்லும்போது அந்த சிறுவன் கேட்குறான், திருப்பி கேட்டுட்டே இருக்கும்போது அந்த சிறுவனின் தாயாக, இந்த செல்வந்தரின் மனைவியாக இருப்பவள் அந்த செல்வந்தரை பார்த்து சொல்கிறாராம், சரி அவனுக்கு ஏதோ வாங்கணும் போல, முக்கியமான விஷயம் போல, தந்துருங்களே என்று இந்த மனைவி சொல்ல அந்த 200 ரூபாயை தராராம் இந்த செல்வந்தர்.
இந்த சிறுவனும் ஓடி கொண்டு போய் அவனோட ரூமுக்கு போகிறானாம், தன்னோட அறைக்கு இந்த சிறுவன் ஓடி போகிறானாம். இப்படி தன்னோட அறையில் அந்த சிறுவன் என்ன பண்ணுறான் என்று பார்க்கறதுக்காக இந்த தந்தை பின்னாடியே போகிறாராம். அப்பொழுது அவர் பார்த்த விஷயம் அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கிறான். அப்படி அந்த சிறுவன் அந்த ரூமில் அந்த ஒரு அறையில் என்ன செஞ்சார், இந்த கதை மேலும் எப்படி நகர்றது, இந்த நீதி கதையின் நீதி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.